அந்த நாகராணி தன்னோட எல்லா சக்திகளையும் இழந்து ஒரு சாதாரண மனுஷியா மாறக்கூடிய நேரம் வந்தாச்சு. சாவு விஷயத்துல யாராவது விளையாடுவாங்களா? சொல்லு அமிர்தா. நான் உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எந்த செய்தியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அத்தை? சாவு செய்தி. சாவு பத்தின செய்தியா? இத்தனை நாளா என்ன உயிருக்கு எனக்கு தெரியும் அர்ஜுன், நீங்க என் மேல காட்டின காதலுக்கு பதிலா நான் உங்களுக்கு வேதனையை தான் கொடுத்திருக்கேன். அதுக்காக என்ன குத்தி குத்தி கொன்னாலும் தப்பே கிடையாது. நான் உங்களுக்கு கொடுத்த எல்லா வேதனைகளுக்கும் தண்டனை அனுபவிக்க தயாரா இருக்கேன். வாங்க அர்ஜுன், வாங்க. உங்க அன்பையும் பாசத்தையும் அடைஞ்ச இந்த உயிர் உங்க கையாலேயே பெரியட்டும். வாங்க, வந்து என்ன கொன்னுடுங்க. ஆனா இந்த மாதிரி என்ன பேச்சாலையும் நடவடிக்கையாலையும் ஒவ்வொரு நாளும் என்ன குத்தி குத்தி கொல்றதுக்கு பதிலா ஒரேடியா என்ன சாகடிக்கிறதே மேல். உங்க இஷ்டப்படியே உங்க கையாலேயே உயிர் ஒரேடியா போயிடட்டும். மனுஷனை காதலிச்ச தவறுக்கு இதுதான் எனக்கான தண்டனைன்னா நான் அதை ஏத்துக்கிறேன். என்ன அர்ஜுன் யோசிக்கிறீங்க? வாங்க, வந்து என்ன கொன்னுடுங்க. அர்ஜுன், எனக்கு தெரியும் உங்களுக்கு என் மேல எந்த அளவுக்கு கோபம் இருந்தாலும் கண்டிப்பா என்னை கொல்ற அளவுக்கு நீங்க போக மாட்டீங்க. எனக்கு தெரியும் உங்களுக்கு என் மேல வெறுப்பு இருக்கிறது உண்மைதான். ஆனா பழி வாங்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு ஏற்பட்ட வேதனைக்கு எனக்கு நீங்க கத்திய காட்டி என்ன மிரட்டி இருக்கலாம். ஆனா நிச்சயமா அந்த கத்திய கீழே போட்டு என்னை கட்டி பிடிச்சுக்கிட்டு என்ன சமாதானப்படுத்துவீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த அளவுக்கு அதிகமா இருக்கிறவங்க கோவம் இன்னைக்கு இங்கேயே இந்த நிமிஷமே போயிடும்னு எனக்கு தெரியும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் தப்பு பண்ணிட்டேன் அமிர்தான்னு என்னை கட்டி பிடிச்சுக்கிட்டு நீங்க அழுத்திடுவீங்க அர்ஜுன். என் அர்ஜுன் எப்படிப்பட்டவர்னு என் மனசுக்கு நல்லாவே தெரியும்.
முடிஞ்சது, எல்லாமே முடிஞ்சது. ஒரு வழியா நான் நினைச்ச காரியம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. எந்த விதமான தடைகளும் இல்லாம என்னோட மந்திர சக்தி அந்த சக்திசாலியான நாகராணிய மொத்தமா அழிச்சிட்டு வந்தாச்சு. இதுக்கு மேல அந்த நாகராணி தன்னோட எல்லா சக்திகளையும் இழந்து ஒரு சாதாரண மனுஷியா வாழ போறது உறுதியாயிடுச்சு. சொல்றாங்கன்னா எதுக்காக இருக்கும்? என்ன அர்ஜுன், ஏன் இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க உயிருக்கு உயிரை காதலிச்சவங்க அமிர்தாவோட உயிரை நீங்களே பறிச்சிட்டீங்களே. ஏன் இப்படி பண்ணீங்க? நிஜமா அர்ஜுன், நீங்க என்ன இப்- இவ்வளவு பரப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. கதைய காட்டி என்கிட்ட விளையாடுறீங்களான்னு நினைச்சேன். நிச்சயமா இது உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீங்களே உங்க கையால என் உயிரை எடுக்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணிருக்கேன்? ஒரு மனுஷனை மனசார காதலிச்சது தப்பா? அமிர்தா! அமிர்தா! ஐயோ! அமிர்தா! ரத்தம்! அமிர்தா! அமிர்தா, யாருங்க இப்படி பண்ணது? அமிர்தா, சொல்லுங்க. ஐயோ, என்னாச்சுங்க அமிர்தா உங்களுக்கு?
யாரு என் விஷயத்துல வந்து உங்களை ஏமாத்தி உங்களை இப்படி ஒரு நிலைமைக்கு உண்டாக்குனது? இல்ல, உங்களுக்கு எதுவும் ஆகாது. நீங்க சாக கூடாது. இந்த அர்ஜுன் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதுவும் ஆகாது அமிர்தா. உங்களை நிச்சயமா நான் காப்பாத்துவேன். நீங்க சாக கூடாது. நீங்க செத்துட்டா இந்த அர்ஜுனன் செத்துடுவான் அமிர்தா. நீங்க இல்லாத என் வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்ல. உங்களை நிச்சயமா காப்பாத்தியே தீருவேன். தைரியமா இருங்க, ஆண்டவன் இருக்கா. சிஸ்டர், பேஷண்ட்டுக்கு ஆக்சிஜன் கொடுங்க. பிபி பல்ஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணுங்க சீக்கிரம். உங்களுக்கு தெரியாது டாக்டர், அமிர்தாவை நான் எந்த அளவுக்கு விரும்புறேன்னு உங்களுக்கு தெரியாது. அவங்க எனக்கு பொண்டாட்டி மட்டும் இல்ல, என் வாழ்க்கை, என்னோட உயிர், என் குழந்தை, எனக்கு எல்லாமே அவங்கதான். கடவுள் எனக்கு எல்லாமே கொடுத்திருக்காரு. சொத்து, அந்தஸ்து எல்லாமே இருக்கு. ஆனா நான் உயிருக்கு உயிரா மூர்த்தி சார். அந்த ரேப் கேஸ்ல அரெஸ்ட் ஆன ரவுடி ரொம்ப கலாட்டா பண்றானாமே, என்னவா உனக்கு? ஆமா சார், நினைச்சு எழுந்து வந்து நான் எதுவும் பண்ணல, நான் எந்த தப்பும் பண்ணலன்னுட்டு செவுத்துல முட்டிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கான் சார். அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இந்த நடிப்புக்கெல்லாம் அவனுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. சரி சரி, நான் ரவுண்ட்ஸுக்கு போயிட்டு வந்து அவனை டீட்டெயிலா விசாரிக்கிறேன். ஓகே சார். சார் சார் இங்க பாருங்க சார், ஒரு பிரேக்கிங் நியூஸ். யாரையா நீ? உனக்கு என்னையா பிரச்சனை? சார் பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல சார், நான் கொண்டு வந்திருக்க நியூஸை பாருங்க. பாருங்க சார், சூப்பரா ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கேன் சார். இத பார்த்தோன்னா நீங்களே என்ன தட்டி கொடுத்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து விருதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. இந்த கதையெல்லாம் முதல்ல இருக்கட்டும். ரொம்ப நேரமா ஏதோ செய்தி வீடியோன்னு சொல்லிட்டு இருக்கியே, அதை என்னன்னு காட்டு. என்ன கொண்டு வந்திருக்க? சார் இது சாதாரண வீடியோ இல்ல சார், கொலை வீடியோ. என்ன கொலை வீடியோவா? ஆமா சார், சூப்பரா ஒரு கொலை நடந்துச்சு. ஒரு இன்ச்சு விடாம அப்படியே ஷூட் பண்ணிருக்கேன். இங்க பாருங்க. ஆஹாஹா, அந்த நேரத்துல நீ வீடியோ பிடிச்சிட்டு இருந்தியா? ஏயா, கொலை நடக்கும் போது தடுக்க போக மாட்டீங்க, ஆக்சிடென்ட் ஆகும் போது காப்பாற்ற போக மாட்டீங்க. வீடியோ எடுத்திருக்கேன்னு வந்து சொல்றியே, இதை வேற ஒரு பெரிய சாதனையா வந்து பெருமை அடிச்சுக்கிற. வெக்கமா இல்ல உனக்கு? ஐயோ, காப்பாத்துற அளவுலாம் எனக்கு அப்ப டைம் இல்ல சார். விட்டிருந்தா இந்த ஆதாரம் கூட கிடைச்சிருக்காது சார். இப்ப என்ன, நீங்க ஆதாரத்தை பார்க்க மாட்டீங்க அப்படின்னா நான் டெலிட் பண்ணவா? ஒரு நிமிஷம் இரியா, அது என்ன வீடியோன்னு காட்டு பார்க்கலாம். அவசரப்பட்டு டெலீட் பண்ணிடாத.
ஓ மை காட் சிஸ்டர், பேஷண்டோட பல்ஸ் ரேட் இவ்வளோ அதிகமா இருக்கு. பிபி செக் பண்ணிட்டீங்களா? பார்த்தேன் சார், ஆனா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியலையே. அமிர்தா எப்படி இருக்காங்களோ, எவ்வளவு வலியை தாங்கிக்கிட்டு இருக்காங்களோ. கடவுளே, அமிர்தாவுக்கு எதுவும் ஆகாம அவங்கள காப்பாத்துப்பா. மனுஷங்களுக்கு இந்த அளவுக்கு பல்ஸ் ரேட் அதிகமா இருக்கிறது என் வாழ்க்கையில இப்பதான் முதல் முறையா பாக்குறேன். பேஷண்டோட கண்டிஷன் ரொம்ப சீரியஸா இருக்கு. பிளட் ரொம்ப அதிகமா போயிருக்கு. இன்டர்னல் ப்ளீடிங் கூட நின்ன மாதிரி தெரியல. ஆமா டாக்டர், பாக்கும்போது யாரோ பலமா கத்தையால குத்திருக்க மாதிரி தெரியுது. ஆமா, இது ஏதோ அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் மாதிரி தான் தெரியுது. இந்த பாருங்க, நம்ம எந்த ரிஸ்க்கும் எடுக்க வேண்டாம். ஏதாவது ஏடகுடமா ஆயிடுச்சுன்னா நாம தான் பதில் சொல்லணும். முதல்ல நம்ம போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஓகே. அதுக்காக ஃபார்மாலிட்டிக்காக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா அது நல்லா இருக்காது. நீங்க உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. நான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடுறேன். அப்புறம் என்ன நடக்குதோ பாத்துக்கலாம். சரிங்க டாக்டர். ஹலோ, நீ என்ன சொல்ற அர்ஜுன்? நீ என்கிட்ட விளையாடல. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? ஐயோ, சித்தி, என்னாச்சு? யார் போன்ல? வாணி, என்னாச்சு? ஏன் டென்ஷனா இருக்க? எனக்கு யார் போன்ல பேசினாங்க? அது அது வாணி, என்ன ஆச்சுன்னு சொல்லு. எங்களுக்கு பயமா இருக்குல்ல. சித்தி, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. யார் ஃபோன் பண்ணாங்க, என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க. அர்ஜுன் தான் ஃபோன் பண்ணான். நம்ம அமிர்தாவை யாரோ கத்தியால குத்திட்டாங்களா?